குழைத்து வைத்த வண்ணங்களுக்குள்ளே குடியிருக்கும் ஓவியத்தை அறிந்தவனே, நதிகளுக்கு சலங்கை கட்டி நடமாட வைத்தவனே, நிலவுக்கு வெள்ளையடித்து வெளிச்சம் தந்தவனே, என் தாய்மடியில் தாலாட்டாய் கேட்ட மொழியில் வாழ்த்தி வணங்குகின்றேன். அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஒரே இடத்தில் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஒரு பொழுதும் எண்ணிக்கைகளின் மீது நம்பிக்கை கொண்டவன் அல்ல. காரணம், கூட்டம் என்பது செம்மறியாடுதான் கூட்டமாக வரும். சிங்கங்கள் தாங்கள் இருக்கிற இடத்திலே தனித்துவத்தோடு செயல்படும். தனித்துவத்தோடு செயல்படுவதால் அவர்கள் தங்களுக்கான அரசையும் வரலாற்றையும் உருவாக்கிக் கொள்கிறார்கள். அந்த விதத்தில் இங்கு வந்திருக்கின்ற நீங்கள் எல்லோருமே வரலாற்று மாந்தர்கள். உறுதியாக சொல்லுவேன், ஒருவேளை குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாவட்டத்தினுடைய வரலாறு எழுதப்படும் என்றால் இந்த மாநாடு அதில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். இடம்பெறுவதற்கான உழைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் வந்திருக்கிற உங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகவே நான் இருக்கிறேன். நான் கருத்து சொல்ல ஆரம்பிச்சா ரொம்ப நேரம் ஆகும். அது நிறைய மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். எனவே அவற்றை தாண்டி என்னுடைய தாய் எல்லாருடைய தாயை போலத்தான் எல்லோருக்கும் நமக்கு தாயும் தந்தையும் தான் தெய்வம். இதெல்லாம் தான் தாயும் தந்தையும் தான் தெய்வமா இருக்கணும். தாயும் தந்தையும் தெய்வங்களாக இருந்துவிட்டால் கண்டிப்பாக மற்ற எல்லாரையும் தெய்வமாக பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்து விடுகிறது. எனவேதான் தமிழனாக முதல்லேயே சொல்லி வைத்தான், வணக்கத்திற்குரியவர்களுடைய பட்டியல் அவன்தான் உலகிற்கே கொடுத்தது. மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வம் இதெல்லாம் கடைசியில்தான். ஒருவேளை தன்னுடைய தாயை இந்த பூமிக்கு தன்னை அத்தனை துன்பங்களுடன் கருவில் உருத்தாங்கி நமக்காக துன்புற்று நமக்காக மருந்து சாப்பிட்டு இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்த அந்த தாயை சரியாக புரிந்து கொண்டால் எல்லாம் சரியாக இருக்கும். இயற்கையை தாயாக பார்க்க முடியும், தேசத்தை தாயாக பார்க்க முடியும், சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளிலும் தாயை பார்க்க முடியும். அதுதான் தாயை முதலில் வணங்குவதற்குரிய ஒரு கடப்பாடு எல்லா மாநிலருக்கும் நமக்கு இருக்கிறது. இரண்டாவதாக, பூமிக்கு வருவதற்கு தாயோடு இணைந்து உழைத்த தந்தை, அவரும் வணக்கத்திற்குரியவர். இவர்கள் இருவரும் கொஞ்ச நாள் அப்படியே தங்களுடைய அந்த குழந்தை ஒரு உளவியல் அழகாக சொல்லும், பிறக்கிற பொழுது குழந்தையுடைய இதயம் இட்ஸ் லைக் ஏ ஒயிட் பேப்பர், ஒரு வெள்ளை தாள். அது வருகிற பொழுது எந்த இதுவும் எழுதாமல் அதை அப்படியே அனுப்பி வைக்கிறார் இந்த பூமிக்கு. அது வெள்ளை தாளோடு தான் வருகிறது, வெள்ளை தாளாக வருகிறது. எழுதுகிறவர்கள் எல்லாம் முதலில் அதனுடைய பெற்றோர், குடும்பம், உறவுகள், ஊர், உலகம், இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிக்கிறோம். சோ 2.5 வயசுல இருந்து இதை நம்ம படிய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். எனவேதான் அந்த 5 வயதுக்குள்ளால் ஏறக்கூடிய அந்த தாள் நிரம்பி விடுகிறது. அந்த பேப்பர்ல ஒரு தடவை எழுதியதுதான். எனவேதான் தமிழ் சமூகம் அழகாக சொன்னது, 5ல விளையலன்னா அடுத்த சாகிறது வரைக்கும் அது விளையாது. முன்னாடி 50 வயசு தான் அந்த ஸ்டாண்டர்ட் லைஃப் ஸ்பேன். இப்ப நம்ம 25 போயிட்டோம். எனவே விளையாது. விளைய வைக்க வேண்டும் என்றால் தொடக்கத்திலே எழுதப்படுகிறவை எல்லாம் மதிப்பீடுகளாக இருக்க வேண்டும். எனவேதான் நல்லா குடிச்சிட்டு குடும்பத்துல வந்து எப்போதுமே தாயை துன்புறுத்துகிற ஒரு தந்தையை பார்க்கிற குழந்தையால் கண்டிப்பாக நல்ல எண்ணங்களை இதயத்தில் பறித்துக் கொள்ள முடியாது. ஒரு குடும்பம் சிதறுண்டு நொறுங்கி போவதற்கு காரணம் அந்த தீய பழக்க வழக்கங்கள் அந்த குழந்தையும் தொற்றிக் கொள்கிறது. நான் பார்க்கிறேன். எனவேதான் பெரியவர்களாலும் அழகாக சொல்லியிருக்கிறார்கள், வீடு எப்படியோ நாடு அப்படியே, ஒரு சமூகம் அப்படித்தான் உருமாறுகிறது. எனவே என்னுடைய இதயத்தில் நல்ல கருத்துக்களை எழுதியது என்னுடைய தாய்க்கு நிறைய பங்கு உண்டு. எல்லா மேடைகளிலும் என்னுடைய தாயை கௌரவப்படுத்துவதற்காகவே நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். உங்களுடைய தாய்மார்களும் அதை போல பேர் பெற்றவர்கள் என்பதை நினைக்கிற பொழுது என்னுடைய நெஞ்சுக்கு உண்மையாகவே உள்ளாக சாரல் அடிக்கிற மாதிரி இருக்கிறது. காரணம், இத்தனை தாய்மார்கள் இன்னும் இந்த பூமியில் இருப்பதால் தான் ஒருவேளை இறைவன்
இத்தனை தீமைகளுக்கு பிறகு இதை அழிக்காமல் வைத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பிறகு. எனவே நம்முடைய தாய்மார்களுக்கு ஒரு வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அவர் சொல்லித் தந்ததுதான் இதயத்தில் குறைந்தபட்சம் நிறைய எல்லைகள் இல்லாமல் பார்த்துக்கொள், மகிழ்ச்சியா இருப்பேன் சொல்லி. நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணம், என்னுடைய இதயத்திற்குள் சாதியோ மதமோ இனமோ மொழியோ பாலினமோ பிறப்பிடமோ சமூகத்தினுடைய அந்தஸ்தோ எந்த வேறுபாடுகளும் என்னுடைய இதயத்திற்குள் எல்லை கோட்டை உருவாக்க முடியாது. உருவாக்கிறதா நான் எப்போ சொல்லிருக்கேன். அதனால என் ஃப்ரெண்ட் சொல்ல நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது, வரும்போது பார்த்துக்கோம், ஆனா வராது. ஏன்னா நான் அதை சுருக்கிக் கொள்வதற்கு அனுமதிப்பதில்லை. என்னுடைய இதயத்தை நான் விசாலமாக வைத்திருக்கிறேன். எல்லோருக்கும் அதற்குள்ளால் இடம் உண்டு. அவர்கள் என்னால ஒரு ஜட்ஜிட்ட உட்கார்ந்து கால மேல கால் போட்டு பேசிட்டு இருக்க முடியும். ஒரு இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ்ல ஒரு சர்வதேச நீதிபதியோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க முடியும். அதே அன்போடு அதே புன்னகையோடு என்னால் என் ஊர்ல இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவரோட பக்கத்துல உட்கார்ந்து எப்படி இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். அதுதான் என்னுடைய இதயத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. ஏனென்றால் அன்பு செலுத்துவது வந்து விட்டது என்றால் எதிரில் நிற்பவர் கோட்டு போட்டிருக்காரா துணி போடலையான்னு பார்க்க மாட்டேன், ஒரு மனித சாயலை கொண்டிருக்கிறாரா என்பது மட்டும்தான் என்னுடைய அடையாளமாக இருக்கிறது என்று கூறுகிறோம். அந்த விதத்தில் இன்று உங்களையும் இத்தனை உறவுகளை, இத்தனை நல்ல இதயம் கொண்ட மனிதர்களை, இந்த நேரத்தில் கூட பணத்துக்காக ஓடி இருக்கலாம், இல்ல பிளஷருக்காக உங்களுடைய இன்பத்திற்காக ஓடி இருக்கலாம், இல்ல ஒரு டிவி சீரியல்ல உட்கார்ந்து இருக்கலாம், இல்ல செல்போன்ல வச்சு கைரேகைகளை அழித்துக் கொண்டிருக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய இருந்தாலும் நாங்கள் இந்த பூமியில் இன்னும் அநியாயமாக ரத்தம் சிந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது காசாவாக இருக்கலாம், உக்ரைனாக இருக்கலாம், பகல்காம் என்கிற காஷ்மீர்லாக இருக்கலாம், ஈவன் நம்முடைய மாவட்டத்தில் கூட இன்றைக்கு ஏதாவது ஒரு பெண் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களுக்காக துடிப்பதற்கு எங்களுடைய இதயம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வந்திருக்கிற உங்களுடைய பாதம் பதிவு அதுதான் காரணம். ஏனென்றால் நாமும் செத்து போய்விட்டோம் என்றால் இந்த பூமியில் ஈரமுள்ள இதயங்கள் குறைந்து போய்விடும். எனவே URA நாம் வாழ்த்துவதற்கும் அவர்களை not only to congratulate but also to appreciate அவர்களுடைய பணி இந்த உலகத்திற்கு அமைதியை, குளோபல் பீஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. எந்த கடவுளும் ஒரு மனிதன் அநியாயமாக கண்ணீர் சிந்துவதையே விரும்புவதில்லை. அப்படியான ஒரு கடவுளாக இருக்க முடியாது. அருமை சகோதரர் அழகாக சொன்னார், பெரியாருக்கு கடவுள் மீதெல்லாம் கோபமே கிடையாது. அவர் சொன்னதை ஒரு சமூகம் தவறாக புரிந்து கொண்டது. நான் பெரியாரை மிக ஆழமாக கற்றுக்கொண்டேன். 18 வயதிலிருந்து நான் படித்த 3 மேதைகள் கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார், இவர்களை தான் நான் படித்து வளர்ந்தேன். அவர்களுடைய எண்ணம் தான் என்னுடைய DNA முழுவதும் நிறைந்திருக்கிறது. எனவே நான் உறுதியாக சொல்ல முடியும்,